வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து வருகின்ற அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகசூல் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 15ஆம் பாகத்தில் எண்ணம் ஆராய்தல் பற்றிய 2வது சிந்தனையை மேற்கொள்கின்றோம். மனம் என்பது ஆத்மாவில் பதிந்த நம்முடைய முன்னோர்கள் மற்றும் நம்முடைய அனுபவங்களின் பிரதிபலிப்பே. ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் அது போன்றதுதான் நம்முடைய ஆத்மா. அதாவது ஒரு காந்த கருமையம், பயோ மேக்னெட்டிக் டொமைன் என்று சொல்லலாம். சாணை பிடிக்கின்ற கத்தியில் தீப்பொறிகள் வருவது போல ஆத்மாவின் இயக்க விளைவு மனம். இந்த வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நினைத்து சுகம் பெற அல்லதை தவிர்க்கும் போராட்டம்தான் குருச்சேத்திரம். நமது உடலில் ஆத்மா எங்குள்ளது, மனம் எங்குள்ளது, உயிர் எங்குள்ளது என்றெல்லாம் ஆழமான விஷயங்கள். உதாரணமாக ஒரு டேப் ரெக்கார்டர், சிடி போன்றவற்றில் பதிவாகி உள்ளதைத்தான் நாம் கேட்கவும் பார்க்கவும் முடியும். அப்படி பதிந்தவற்றிலே நமக்கு பிடித்ததும் இருக்கலாம், பிடிக்காததும் இருக்கலாம். அது குறுந்தகடின் குறைபாடு அல்ல. பிடித்ததை மீண்டும் மீண்டும் கேட்கிறோம், பிடிக்காததை தவிர்க்கிறோம். இதே போல நம்முடைய எண்ணங்கள் பிரதிபலிப்பது ஆத்மாவின் தவறு அல்ல. உள்ளே என்ன இருக்கிறதோ அதை எடுத்து காட்டுகிறது. அந்த எண்ணங்களிலே பிடித்ததை நாம் தொடர்ந்து திரும்ப திரும்ப அதை விரும்பி மகிழ்கிறோம். பிடிக்காததை தவிர்த்தாலும் கூட அதுவும் மோதிக்கொண்டேதான் இருக்கும். இப்படி அவரவர் பிடித்தபடி வாழ்வதில் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போதுதான் இயற்கையை மறந்த வாழ்க்கை, இயற்கை சட்டத்தை மறந்து போன வாழ்க்கை, தெய்வ நீதியோடு இணைந்து போன அனுபவங்கள் எல்லாமே நமக்கு சுகானுபவங்களாக, சுக விளைவுகளாக தருவதை பார்க்கலாம். தெய்வ நீதிக்கு முரண்பட்டவை அனைத்தும் நமக்கு அசௌகரியங்களாக, துக்கங்களாக, நட்டங்களாக அமைந்ததை பார்க்கலாம். எனவே வாழ்க்கை என்பது ஒரு வரைமுறைக்குள், எல்லை கோட்டுக்குள் உள்ளவரைதான் பாதுகாப்பு, சுகம் எல்லாமே. அந்த எல்லை கோட்டை மீறிவிட்டால் துன்பத்திலிருந்து தப்ப முடியாது என்பதுதான் இயற்கை சட்டம். இந்த எல்லை கோட்டை உணர்ந்து அதை பின்பற்றி விட்டோம் என்றால்
மனித வாழ்க்கை ஒரு சொர்க்குலகம் போன்ற வாழ்க்கை தான். இவற்றிலே ஒன்றை மட்டும் வைத்து இன்னொன்றை தவிர்க்க முடியுமா? பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்வார்கள். தீயதை தவிர்த்து நல்லதை மட்டுமே என்றால், தீயதை தவிர்க்க முடியாது என்பதை சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இந்த 2ல் அதாவது நன்று, தீது என்ற 2ல் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் பகுத்து அறிகின்ற 6ஆம் அறிவாக வெளிப்பட்டிருக்கிறது. "கனி இருப்ப காய் கவர்ந்தற்று" என்ற வள்ளுவப்பெருந்தகை. உணர்வுகளை வெளிப்படுத்துவதுதான் தேவை என்ற ஒரு உணர்வின் வெளிப்பாடு. ஒரு குழந்தை பிரசவமாகின்ற போது கருப்பையில் இருந்த சுகம் வெளியே இருக்காது. அந்த முரண்பட்ட உணர்வை, அந்த வெப்பத்தட்ப வேறுபாட்டை வெளிப்படுத்த வார்த்தை தெரியாது, மொழி தெரியாது. ஆனால் அழுகிறது. சொல்லி அழுதாலும், சொல்லாமல் அழுதாலும் வலி வலிதானே. இந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் மொழி என்ற ஊடகமே கண்டெடுக்கப்பட்டது. மன அலைகளின் தாக்கத்தால் மூளை நரம்புகளில் ஏற்படும் நுண்ணிய அதிர்வுகளை உதடுகள் வார்த்தையாக உச்சரிக்கின்றன. உணர்வுக்கு அடிப்படை நுண் அதிர்வு. இது நம்மிலும், தாவரத்திலும், விண்ணிலும் இருக்கின்ற அடிப்படை தன்மை. கினமேட்டிக், குவரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர் என்று இதனை பற்றிய குறிப்பை சொல்கின்ற போது இந்த கிவரிங் என்பதே நுண்ணிய அதிர்வுகள் தான். மூளையில் பதிந்ததுதான் அலைகளாக மீண்டும் மூளையிலேயே மோதுகின்ற போது அதில் உள்ள பதிவுகளின் தன்மையை மூளை பிரதிபலிக்கிறது. ஒரு அற்புதமான கவி ஒன்று, எப்படி நம்முடைய அனுபவங்கள் ஆத்மாவிலே போய் பதிகின்றன, நம்முடைய ஜீவாந்த காலத்துல பதிவாகின்றன என்பதை பற்றி அற்புதமான ஒரு 8 வரிகளை மகிழ்ச்சி தந்திருக்கிறார். பசு ஒன்றை பார்க்கின்றோம், பார்த்த காட்சி கண்ணில் பார்வையிலே கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய். பசுவும் ஜீவகாந்த பரவெளியில் ஆழ்ந்து பரவி இருப்பாகிவிடும் ஜீவகாந்த களத்தில். பசு மற்ற பதிவு எல்லாம் மன சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல்விரிக்க எண்ணமாக மலரும். இந்த 8 வரிகள் மிக மிக அவசியமான ஒரு கருத்தை வைத்திருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் இதை புரிந்து கொண்டால்தான் ஒழுக்கத்தை பின்பற்ற முடியும். நாம் துய்க்கின்ற, பெறுகின்ற எந்த அனுபவமும் வீண் போவதுமில்லை, மறைந்து போவதுமில்லை. எல்லாமே ஈர்த்து, சுருக்கி, இருப்பாக்கப்பட்டு காலத்தால் மறைத்து காட்டப்படுகின்ற ஒரு இறை நீதிதான் இந்த ஜீவாத்மாவுடைய ஒரு விளையாட்டு. ஒரு பசுவை பார்க்கிறோம். 8 அடி நீளம், 5 அடி உயரம். ஆனால் நம்முடைய கண் விழிகள் அந்த அளவுக்கு பெரிது கிடையாது. அது மிகச் சிறிய ஒரு அரை அங்குலம், கால் அங்குலம்.
அவ்வளவு பெரிய பசு இந்த சிறிய கண்களுக்குள் தெரியப்படுத்த வேண்டும் என்றார். இதிலே உள்ள இயற்கை ரகசியத்தை நாம் நுணுகி பார்க்க வேண்டும். எந்த பொருளில் ஒரு அலை மோதி திரும்பினாலும் அதே பரிமாணத்தில் தான் அது வெளிவர வேண்டும். அப்படி 8:5 என்ற அளவில் பசு வடிவத்தில் புறப்படுகின்ற விரிவலைகள், அதாவது பசுவின் உடலிலே பட்டு திரும்புகின்ற ரிப்பல்சிவ் போர்ஸ், பிரதிபலிப்பு அலைகள், இவற்றை சூழ்ந்திருக்கின்ற சுத்தவெளி அழுத்திக் கொண்டே இருக்கும். எந்த ஒன்றும் அழுத்தப்பட்டு கொண்டேதான் இருக்கும். அந்த சூழ்ந்தத்திற்குள் இந்த பிரதிபலிப்பு விரிவலை பயணிக்கின்ற போது அது புறப்பட்ட 8:5 என்ற பரிமாணத்தில் இருந்து ஒரு கூம்பு வடிவமாக சுருங்கிக் கொண்டே வரும் சூழ்ந்தழுத்தத்தின் காரணமாக. அந்த கூம்பு வடிவத்தின் எல்லையில் விழிகள் அமைந்தால்தான் அந்த காட்சியை நாம் முழுமையாக காண முடியும். இல்லை என்றால் முழுமையான காட்சி தெரிவது கடினம். திரையரங்கிலே அந்த திரைக்கு மிக நெருக்கமாக, தர டிக்கெட் சொல்லுவார்கள், அந்த இருக்கையிலே அமர்ந்தோம் என்றால் 70mm திரைப்படத்தை நம்மால் காண முடியாது. ஏதோ ஓரத்தில் இருந்தாலாவது ஓரளவுக்கு தெரியுமே தவிர மைய இருக்கையிலே அந்த படத்தை பார்த்து ரசிக்கவே முடியாது. ஆனாலும் பொருளாதார சிக்கல் காரணமாக அப்படி இருக்கையில் அமைந்திருப்பதை நான் பார்த்திருக்கின்றேன். இப்ப எது வசதியாக இருக்கிறது என்றால் பால்கனி, பின்பக்கம் அமர்ந்த இருக்கையிலே மிக வசதியாக இருக்கும். ஏனென்றால் அந்த 70mm ஸ்கிரீன் பயணித்து சூழ்ந்தழுத்தப்பட்டு நம்முடைய கண்ணுக்கு வந்து அடைகின்ற அந்த கூம்பு வடிவத்துடைய நுனி பொருத்தமாக இருப்பதனால அது முழு திரையையும் சௌகரியமாக கண்டு களிக்கலாம். இப்போ இறைநிலையின் சூழ்ந்தழுத்தம் எங்குமே இருக்கிறது என்ற பிரம்மஞான கருத்தையும் இங்கேயே நாம் அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம். இப்படி சூழ்ந்தழுத்தப்பட்ட அலைகள் சுருங்கி கூம்பு வடிவத்திலே வருகின்ற போது அந்த நுனிக்கு சற்று முன் உள்ள பகுதி தான் விழிகளிலே நமக்கு காட்சியாக தெரியும். பார்த்த காட்சி கண்ணில் கொசு அளவில் பதிந்து காட்ட காண்போம் என்கிறார் மகர்ஷி. அந்த பசு 8:5 அடி பரிமாணம். இங்கே விழிகளில் தெரிவதோ மிக மிக நுண்ணிய ஒரு 1 mm அல்லது 1/4 mm என்ற அளவிலே நுண்ணிய ஒரு காட்சி. ஆனாலும் பசு உருவம் முழுவதையும் நாம் பார்ப்பதாகத்தான் கருதுகிறோம். இந்த பதிவு இன்னும் நுணுகி உள்ள ரெட்டினா என்று சொல்லக்கூடிய விழி திரையில் போகின்ற போது அந்த கூர் நுனிதான் அங்கே படும். அப்போ இந்த பார்வையிலே தெரிந்த கொசு அளவு இன்னும் நுணுகி அது ஒரு புள்ளி என்று சொல்ல முடியாத அளவுக்கு அது இன்னும் நுணுகி இருக்கும். சரி, இந்த இடத்துல விஞ்ஞானம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்ன என்றால் பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு. இந்த நீதிப்படி ஒரு பொருளிலிருந்து வெளிப்படுகின்ற அலைகள் எவ்வளவு சுருங்கினாலும் அந்த பொருளின் தன்மைகள் தோற்றம் சிதையாது, மாறாது என்பது விஞ்ஞானத்தின் கண்டெடுப்பு. அதன்படி இங்கே
ஒரு புள்ளி என்று சொல்ல முடியாத அளவில் சுருங்கினாலும் கூட, அது என்ன வடிவத்திலே இருக்கிறது என்றால், அதே பசு வடிவம் தான். பசு உருவம் மூளையிலே அழுத்த புள்ளி வடிவாய் பதிந்து அதன் நிழல் வடிவம் பரவும் அலை அலையாய். பசு மற்றும் மற்ற பதிவுகள் அலை சுழலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல் விரிக்க எண்ணமாக மாறும் என்றார். இப்ப என்கோடிங் அண்ட் டிகோடிங். பசுவை பார்க்கின்ற போது அல்லது ஒரு பொருளை பார்க்கின்ற போது நிகழ்வது என்கோடிங். அந்த அளவு பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி சொல்லக்கூடிய தன்மைகள் உள்ளே மூளை வழியாக பயணித்து ஜீவாந்த களத்திலே கலப்புற்று அது ஜீவாந்தத்தினுடைய ஓட்டத்தோடு கலந்து ஓடி மையமாகிய ஜெனடிக் சென்டர் சொல்கிறோமே, கருமையம், ஜீவாந்த கருமையம், அதாவது ஆத்மா, அங்கே போய் அது இருப்பாகும். இருப்பானது நாம் எண்ணினாலும் எடுத்துக்காட்டும், நாம் எண்ணாவிட்டாலும் கூட அது தானாக அந்த சுழல் அலைவேகம் வருகின்ற போது இந்தந்த பதிவுகள் இங்கே இருக்கின்றன என்று அந்த ரெக்கார்ட்ஸ் அந்த பதிவுகளை எடுத்துக்காட்டவும் செய்யும். அப்படி எடுத்து காட்டுகின்ற போது ஆத்மாவிலிருந்து அது விரிவலையாக பிரதிபலிப்பு அலையாக பயணிக்கிறது அல்லவா? இந்த பிரதிபலிப்பு அலையைத்தான் மனம் என்று சொல்கின்றோம். அப்ப உள்ளே போகும்போது உள்ளம் என்று பெயர். வெளியிலிருந்து காட்சி மூளையிலே காந்த அலைகளாக சிறு வடிவமாகி பயணிக்கின்ற போது அது உள்நோக்கி போகின்ற காந்தலைகள். என்பது காந்தலைகள், பிரணவ ஆற்றல். அப்ப உள்நோக்கி போகக்கூடிய காந்தலைகள் உள்ளம் என்றும், ஆத்மாவிலிருந்து பிரதிபலிக்கின்ற அனுபவங்கள் மனம் என்றும், இவை இப்படி மனதமாக புறப்பட்ட ஜீவாந்த அலைகள் மூளையிலே, புலன்களிலே, உடல் செல்களிலே மோதுகின்ற போது அந்த அலையின் தன்மைக்கு ஏற்ப அது தூண்டப்படும். இப்ப தூண்டுதலையும் நாம் நுணுகி பார்க்கின்ற போது மூளைதான் அடிப்படை. மூளையிலே மோதிய அலைகள் அது சிறு புள்ளி வடிவத்திலே தானே மோதும். அது உடனே காலம், தூரம், பருமன், வேகம் என்ற ஒரு கணிதத்தின் அடிப்படையிலே அந்த நுணுகிய அலைகளை மூளை செல் விரித்து காட்டும். எப்படி உள்ளே போன போது மூளையுடைய அழுத்தம் இன்னும் சுருங்கி காந்தலைகளாக உள்ளே போனதோ, அதே போல வெளிவருகின்ற போது உண்மையாகத்தான் இருக்கும். அதை பருத்து மூளை செல் விரித்து காட்டவில்லை என்றால் நம்மால் உணர முடியாது. அந்த வேலையைத்தான் 4 அடிப்படை கணித அலகுகளை கொண்டு செயல்படுவதனால அதை எண்ணி பார்த்தல், இந்த 4 அலகுகளின் அடிப்படையில் நாம் எண்ணி பார்க்கின்ற, ஆராய்ந்து பார்க்கின்ற அந்த தன்மையின் வெளிப்பாடுதான் எண்ணுதல் என்ற வினை சொல்லே எண்ணம் என்ற பெயர் சொல்லாக மாற்றம் பெறுகிறது. அப்போ மன அலைகள் மூளையிலே மோதி அது விரிவு பெறுகின்ற போது எண்ணம். இப்போ இந்த எண்ணத்தில் அந்த அனுபவம் பிரதிபலித்த உடனேயே எந்தெந்த புலன்களை இயக்கி பெற்ற அனுபவமோ அது அதே புலன்களை மீண்டும் தாக்கி
அந்த புலன்களை செயல்பாட்டுக்கு தூண்டிவிடும். மூளையின் தூண்டுதல் இல்லாமல் புலன்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. இப்படி பார்வை, மூளை, பதிவு, உள்ளே போவது உள்ளம், பதிந்தது பிராப்த கர்மா, பிரதிபலிப்பது மனம், மூளையில அதனுடைய ப்ராசஸிங் எண்ணம், அது புலன்களை தாக்கி புலன்கள் இயங்குகின்ற போது செயல், அதிலே மூளை பெறுகின்ற ஒரு இன்ப துன்ப அனுபோகம், என்ஜாய்மெண்ட். அதன் பிறகு அது பாஸ்ட் டென்ஸாக மாறி என்ஜாய்மெண்ட். பிறகு அது ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற விதிகளுக்கு உட்பட்டு வாழ்க்கையை நிச்சயிக்கின்றன. கடந்த காலம், எதிர்காலத்தில் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பாடத்தை நமக்கு தரும். சரி, இதுல மனதின் இயக்கத்தில் பார்க்கின்ற போது 3 வகையான இயக்கங்கள் அடிப்படை என்கிறது. அதாவது இந்த உணர்வு என்பதற்கு 3 இயக்க தன்மைகள் அடிப்படை. இப்போ ஒரு நெல் பயிரை வயலிலே விதைக்கிறோம். அதற்கு ஒரு மகசூல் கிடைக்கிறது. தொடர்ந்து நெல் பயிரையே விதைத்து வந்தோம் என்றால், ஒவ்வொரு அறுவடைக்கும் விளைச்சல் குறைந்து கொண்டே வரும். இப்ப அதே வயலில் நெல்லுக்கு பதிலாக சோளம் பயிரிட்டோம் என்றால், விளைச்சல் சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து சோளம் பயிரிடுகின்ற போது அதுவும் குறைந்து கொண்டே வரும். மீண்டும் நெல் பயிரிடுகின்ற போது அதனுடைய மகசூல் அதிகமாக இருக்கும். இப்ப என்ன காரணம் என்றால், மண்ணிலே அனைத்து விதமான ரசாயன சத்துக்களும் இருக்கின்றன. அந்த சத்துக்களிலே நெல்லுக்கு தேவையானது ஒன்று, சோளத்திற்கு தேவையானது மாறுபட்ட ஒன்று. அப்போ நெற்பயிர் அதற்கு தேவையான சத்துக்களை மட்டும் ஈர்க்கிறது. சோளப்பயிர் அதற்கு தேவையான சத்துக்களை மட்டும் ஈர்க்கிறது என்றால், தனக்கு எது தேவை என்பதை அடையாளம் காண்கின்ற திறம் இல்லை என்றால், எப்படி நெல் பயிர் தனக்கு இந்த சத்து தேவை என்பதை அடையாளம் காணும்? அதுதான் காக்னிஷன். எனக்கு தேவையானது இங்கே இருக்கிறது என்று கண்டெடுக்கின்ற அறிவுக்கு காக்னிஷன், உணர்தல். சரி, இந்த சத்துக்கு பக்கத்திலேயே வேறு சத்தும் இருக்கும். எல்லா ரசாயனங்களும் கொத்து கொத்தாவா இருக்கும், மாறி மாறி இருக்கும். அப்போ தேவையான ரசாயனத்திற்கும் தேவையில்லாத ரசாயனத்திற்கும் பேதம் பார்ப்பது டிஸ்கிரிமினேஷன், பிரித்து அறிதல். இந்த இரண்டிலே தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத தள்ளிவிடுகிறது அல்லவா? இதே விதி தாங்க. நம்மிடத்திலேயும் எல்லா அனுபவங்களையும் தேவை உள்ளது, தேவையில்லாதது என்று 2 இருக்கும். கனி, காய் 2மே இருக்கும். எது நமக்கு சுகமானது? கனி இருப்ப காய் கவர்ந்து அற்று. சோ, ஓரறிவு ஜீவனாகிய தாவரமே தனக்கு பிடிக்காததை தவிர்த்துவிட்டு தனக்கு வேண்டியதை மட்டுமே பயன் கொள்கின்ற போது, அதிலிருந்து 6 மடங்கு உயர்வு பெற்ற மனிதனுடைய அறிவுக்கு அது மறந்து போனதுதான் குறைபாடு. அது மறந்து போனது. சோ, தாவரத்தில் இருந்த அந்த அனுபவம் 3 வயதுக்கு பிறகும் மறந்து போகாமல் நினைவில் வைத்துக் கொண்டோம் என்றால், நல்லதை மட்டுமே தேர்ந்தெடுத்து செயல்படுத்தி இன்பத்தை மட்டுமே துய்த்து முடியலாம். அப்போ பரிணாமத்தின் நோக்கமே
மனிதன் எல்லா வகையிலையும் சுகித்திருப்பது மட்டும் அல்ல, தனக்கு மூலமாகிய தெய்வத்தையும் அறிந்து இந்த பகுத்தறிவு பேரறிவோடு லயமாகி இந்த சிற்றின்பம் பேரின்பமாக நிறைவு பெறுவதே வாழ்க்கை. இப்படி ஒரு அற்புதமான தத்துவத்தை எல்லா இடத்திலையும் நாம் பார்க்கலாம். இறைவனுடைய திருவிளையாடலை எங்குமே பார்க்கலாம். சரி, இப்போ பிரதிபலிக்கின்ற அனுபவங்களிலே மனம் தனக்கு பிடித்ததில் சலிப்பதில்லை, பிடிக்காதவற்றில் லயிப்பதில்லை. இப்ப மதிய உணவுக்கு இனிப்பு வைத்தால் இன்னொரு துண்டு வேண்டுமென்று கேட்டு வாங்கி சுவைப்பவர்களும் உண்டு. கீரை பல சத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. உடலுக்கு அடிப்படையான ஒரு உணவு என்றால் தினசரி கொஞ்சமாவது கீரை சேர்த்துக்க. ஆனா எத்தனை பேர் கீரையை விரும்பி உண்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது பெரும்பாலும் இல்லை என்பதாகத்தான் இருக்கும். காரணம் என்ன என்றால் அதனுடைய சுவை இனிப்பை போல இருக்காது. இது போல இனிப்புகள் நமக்கு பிடித்தமானது, கசப்பு நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கசப்பினால் வியாதி வந்த சரித்திரம் இல்லையே. கசப்பினால் வியாதி வந்த சரித்திரம் இல்லையே. இனிப்பால் தானே வியாதி வருகின்றன. இதே விதிப்படித்தான் நமக்கு பிடித்தவற்றில்லாமல் தான் பிரச்சனைகளே தவிர பிடிக்காதவற்றில் நமக்கு பிரச்சனையே கிடையாது, நோயே கிடையாது. அப்ப பிடிப்பு அனுபவ பொருட்கள், சொந்த பந்தங்கள், சொத்து கணக்கு, செல்வாக்கு, அதிகாரம், இப்படி எதெல்லாம் நமக்கு பிடித்திருக்கிறதோ அங்கேயேதான் நமக்கு நோய்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் உருவாகின்றன. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். வாழ்க்கை என்பதே விலகி நிற்பதுதான். ஒட்டினா சிக்கல் தான் வரும். அதைத்தான் சிந்தனையாளர்கள் சொல்வார்கள், குளிர் காய்வது போல இந்த வாழ்க்கையை நாம் குளிர் காய்வது போல பயன் கொள்ள வேண்டும். விலகி போனால் குளிர் தீராது, நெருங்கி போனால் நெருப்பு சுட்டுவிடும். வாழ்க்கை எப்படித்தான். எனவே தீ காய்வது போல வாழ்க்கையை டிட்டாச் அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்கள். தொடர்பிலே உறவு, மனதளவிலே சற்றே விலகி நிற்பது. இப்படி உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவோடு தொடர்பு கொண்டு விட்டோம் என்றால் அந்த மனதுக்கு பக்குவப்பட்ட மனம் அர்த்தம், ஞானின்னு அர்த்தம். அதுல எந்த பிரச்சனையும் வராது. எனவே செய்தவையும் பெற்ற விளைவுகளும் ஆன்மாவில் பதிந்திருக்கின்றன. அதை 2 அடுக்கு வினை பதிவு சொன்னார். பிறப்பதற்கு முன் வரைக்கும் வந்த சஞ்சித கர்மா என்ற முன்வினை, 3 வயது முதற்கொண்டு இன்று வரைக்கும் செய்த பிரார்த்த கர்மா என்ற தன்வினை. இந்த முன்வினையும் தன்வினையும் இணைந்துதான் பின்வினைக்கான, புதுவினைக்கான, புகுவினைக்கான எண்ணங்களை தோற்றுவிக்கின்றன. அப்ப அந்த எண்ணமே சொல் செயல்களாக மேன்மை பெறுகின்றன. அப்ப உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபோகம், அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்ற 10 படித்தளங்களின் உயிரின் பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.
அதனால்தான் எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்றார் வள்ளுவ பெருந்தகை. ஆத்மாவிலிருந்து மனமாக எழுகின்ற அலைகள் மூளையில் மோதுகின்ற போது எண்ணமாகிறது அல்லவா? காட்சிகள் மாறி மாறி தோன்றினாலும் திரை மட்டும் மாறாமல் இருப்பது போல திரையரங்கிலே காட்சி நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும். திரை மாறுமா? இல்ல. இதே போல மூளையில் மோதுகின்ற அலைகளின் தன்மைக்கு தகுந்தாற் போல காட்சிகள் உணரப்படுகின்றன. ஆனால் மூளை செல்களில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்போ மூளையில் தோன்றுவது என்ன என்றால் வெறும் அதிர்வுகளே. அந்த அதிர்வுகளை நாம் காட்சிகளாக புரிந்து கொள்கிறோம். இந்த அதிர்வுகளை கடந்து விட்டால் வெற்று திரைதானே. அந்த நுட்பம் தான் தவம் என்ற மனப்பக்குவம். தவத்தில் மேன்மை அடைகின்ற போது இந்த பிரதிபலிப்பு குறைந்து போவதனால மூளை வெற்று திரையாக காட்சியளிக்கும். எண்ணங்கள் தோன்றாது. சரி, இப்படி மூளை என்ற வெற்று திரையில் தான் அனுபவங்கள் காட்சிகளாக மாறி மாறி பிரதிபலிக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணம் என்ற சுமை மூளையில் தோன்றுவது அதற்குரிய அனுபவங்கள், சொந்த பந்தங்கள், நட்பு, வங்கியிருப்பு இவை எல்லாமே உடலுக்குள் இல்லை, வெளியே தான் இருக்கின்றன. நினைவுகள் மட்டும் உள்ளன. ஜெராக்ஸ் காப்பி. அதனாலதான் கீதை சொல்கிறது, வெளியிலே இருப்பதை வெளியிலே வை, வெட்டிக்கு சுமக்காதே. வெளியில் இருப்பதை வெளியில் வை, வெட்டிக்கு சுமக்காதே. மிக சுருக்கமான அற்புதமான ஒரு சுகமான வாழ்க்கைக்கான ஒரு சூத்திரம். வெளியில் இருப்பதை வெளியில் வை என்றால் சொந்தம், பந்தம், பதவி, அதிகாரம், சொத்து கணக்கு, வங்கி இருப்பு எல்லாமே நமக்குள் எதுவுமே கிடையாது. வெளியில் தான் இருக்கின்றன. ஆனால் அத்தனை பொருட்களின், உறவுகளின், அதிகாரத்தின் நகல் ஒரு ஜெராக்ஸ் காப்பி நம்ம மூளையிலே பதிந்து கொண்டு சுமந்து கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பதிவுகளை நீக்கிவிட்டால் சுகம் தானே மிச்சம். அதை நீக்கின்ற வழிதான் துறவு. இதற்கு மாறாக வெளியில் உள்ளவற்றை எல்லாம் ஒரு நகல்களாக உள்ளே வைத்துக் கொண்டு வெட்டிக்கு சுமப்பதால் வாழ்க்கையை சுமை தாங்கியாகி விடுகிறது. இவற்றை வெளியிலேயே நிறுத்துவதுதான் ஞானம். இந்த விளக்கத்தை புரிந்து கொள்வதற்கே ஒரு ஞானம் வேணும். ஏனென்றால் இவையெல்லாம் நாம் பொதுவில் கேள்விப்படாத செய்திகளாக இருக்கும். ஆழமான தத்துவம் என்பது அடிக்கடி கேட்கின்ற நிகழ்வு அல்ல. அப்ப புலன்வழி வாழ்க்கையில் மட்டுமே அனுபவப்பட்ட மனிதர்கள் ஏன் தத்துவத்தில் நாட்டம் கொள்வது இல்லை என்றால் அவர்கள் புரிவது இல்லை. ஒன்றுமில்ல, யூடியூபில் எல்லா மொழி திரைப்படங்களும் இருக்கின்றன. நமக்கு தமிழ் தெரியும், இந்தி ஓரளவுக்கு தெரியும், தெலுங்கு தெரியும், ஆங்கிலம் தெரியும் என்றாலும் எதை நான் தேர்வு செய்கிறேன் என்றால் தாய்மொழியாகிய தமிழ் படங்களைத்தான் நான் பார்க்க விரும்புகிறேன். ஏன்? மற்ற மொழி என்றால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கணும். அதுல சில வார்த்தைகளுக்கு பொருள் தெரியவில்லை என்றால் வசனம் சரியாக பிடிபடாது. எனவே தெரிந்த மொழியில் புரிந்து கொள்வதற்கு
நாடுகின்றோம். இதே போலத்தான் நம்முடைய தத்துவம் என்பது கடினமான மொழி. இதுவரைக்கும் பயன்படுத்தாத வார்த்தைகள், பயன்படுத்தாத உள்ள கருத்துகள், ஆழ்ந்த சிந்தனைகள். இவற்றை வெறும் புறன்வயப்பட்ட வாழ்க்கை அனுபவங்கள் மட்டுமே உள்ள மனிதர்களுக்கு புரிந்து கொள்வது மிக மிக கடினம். அதான் நீங்க நிகழ்ச்சிகளிலே பாருங்களேன். எத்தனை பேர் வந்தாலும் அந்த தேநீர் இடைவேளையிலே சில பேர் காணாமல் போவார்கள். மதிய உணவின் போது ஒரு 10% காணாமல் போகும். அதனால்தான் நிகழ்ச்சிகளை முழு நாள் வைப்பதை இப்போது தவிர்த்துக் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் தொடர்ந்து நாள் முழுவதும் உட்கார்ந்து தத்துவத்தை செரிப்பதற்கு சக்தி போதாது, நாட்டம் போதாது. அதுதான் காரணம். பல பேர் நிகழ்ச்சிகளுக்கே வரமாட்டாங்க. தினசரி வருவாங்க. ஆனா ஒரு நாள் நிகழ்ச்சின்னு சொன்னா வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டா 1008 வேலைகள் காரணம் சொல்லுவாங்க. அப்ப என்ன காரணம் என்றால், அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறம் குறைவு. அது இல்லை என்பது கூட தெரியாது. இதுதான் சிக்கலே. அதாவது பேச்சாளர்களிலேயே மிக அற்புதமான, உண்மையான தத்துவத்தை பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் என்றால் தமிழறிவு மணியன். அவர் சொல்லுவார்கள், பேச்சு 2 வகைப்படும். ஒன்று சிரிக்க வைப்பது. இன்னொன்று சிந்திக்க வைப்பது. இன்றைக்கு பட்டிமன்றங்கள், கருத்தரங்குகள் எல்லாமே சிரிக்க வைக்கின்ற நிகழ்ச்சிகள். யாரும் சிந்திக்க வைக்குவதற்கு துணிவது இல்ல. நமக்கு எதுக்குங்க அதெல்லாம் சிரிக்க வச்சா நல்ல பேர் கிடைக்குது, நிறைய காசு கிடைக்குது. அப்படியே போயிருமே நமக்கு எதுக்கு சமுதாயத்தை திருத்துற வேலையெல்லாம் என்று மக்களை சிரிக்க வைத்துவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் மணியனின் பேச்சிலே சிந்தனை தூண்டுகின்ற கருத்துக்கள் இருக்கும். அவர் சொல்லுவார், ஒரு பேச்சின் அவசியம் என்பது ஒரு புதிய செய்தியாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைத்திருக்க வேண்டும். அதுதான் சிறப்பான சிந்தனை. அப்போ இதுவரைக்கும் நான் சிந்திக்காத ஒன்று, கேள்விப்படாத ஒன்று இன்றைக்கு கிடைத்தது என்று அடையாளம் காணக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சிந்தனைகளை விரும்புவார்கள், சிந்திப்பார்கள், தெளிவு பெறுவார்கள். இந்த அறிவும், இந்த பக்குவமும், இந்த நாட்டமும் இல்லை என்றால் எதுவுமே தெளிவாக புரியாதுங்க. ஏன் தத்துவத்திலே குழப்பம்? எழுதிய ஞானிகள் குழப்பவாதிகளா? இல்ல. அவங்க தெளிவாத்தான் எழுதிச்சிருப்பாங்க. புரிந்து கொண்ட வார்த்தைகளிலே அறிவிலே அரைகுறைத்தனம். சிந்திக்கின்ற அறிவை தவத்தின் மூலமாகத்தான் சீர்படுத்த முடியும், கூர்படுத்த முடியும். தவம் இல்லாத சிந்தனை கூர்ந்த சிந்தனை அல்ல. துரியதவத்தின் வெளிப்பாடே சிந்தனையை கூர்த்தீட்டுவதுதான். அந்த கூர்மை வருகின்ற போதுதான் பர்ஸ்பிகாசிட்டி என்று மகரிஷி சொல்வார்கள். கூர்ந்து நுணுகி ஆராய்ந்து புரிந்து கொள்கின்ற அறிவு திறம். அது ஆங்கிலத்திலே சிம்பிளா பர்ஸ்பிகாசிட்டி என்ற ஒரு வார்த்தையிலே குறிப்பிட்டு விட்டார்கள். இது எல்லாம் புரிந்து கொள்வதற்குத்தான் பல கோணங்களில் ஒரே தத்துவம் தாங்க. இந்த வாழ்க்கை எப்படி துக்கம் இல்லாமல் சுகப்படுவது, இதுதான் ஒரே நோக்கம். நீங்க எத்தனை 1000 பக்கங்கள் எழுதினாலும், எத்தனை மணி நேரம் பேசினாலும், ஒரு கருத்தின் நோக்கம் என்ன என்றால், ஒரு மனிதன்
துன்பம் இல்லாமல் சுகமாக வாழ்வது எப்படி? இதற்கான விளக்கமே தவிர வேறு கிடையாது. அப்ப பல கோணங்களிலே ஏன் திரும்ப திரும்ப ஒரே கருத்தை பேசுகிறோம் என்றால் தெளிவு பெறுவதற்காக. எனவே வாழ்க்கை அனுபவங்களை ஆராய்ந்து பார்க்கின்ற, சிந்தித்து தெளிகின்ற திறம்தான் எண்ணம் ஆராய்தல். சரி, இதை புரிந்து கொள்கின்ற போது நம்முடைய அனுபவங்களை எப்படி நாம் ஆராய்ந்து பார்ப்பது என்ற ஒரு சிந்தனை வரும். இந்த ஆராய்ச்சி எப்போது செய்வது? எண்ணம் ஆராய்தல். அப்படி என்றால் செய்த பிறகா? செய்வதற்கு முன்பா? 2மே தான். 2மே நமக்கு அவசியமானவை, பயன் தரக்கூடியவை. எப்படி என்றால், களங்கம், பாவம் சேராமல் தடுப்பது எண்ணி துணிக கர்மம். ஆராய்ந்து பார்த்து செயல்படுகின்ற ஒரு பண்பு மேற்கொண்டு வாழ்க்கையை நமக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொண்டு வராது. கொண்டு வந்த சஞ்சித கர்மா, செய்து முடித்த பிராப்த கர்மா. பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்பு எவ்வளவோ நாம் அனுபவப்பட்டிருப்போம். அதெல்லாம் தன்மனை தானே. அவற்றையும் எடுத்து ஆராய்ந்து பார்க்கின்ற போதுதான் இவற்றை எப்படி சீர்படுத்துவது, மேற்கொண்டு தீயவற்றை தவிர்த்து நல்லவற்றை மட்டுமே செய்வது எப்படி, எது தீது எது நன்று என்பதை அனுபவத்தின் அடிப்படையில் தெளிவு பெறுவதுதான் எண்ணம் ஆராய்தல். நாம் கடந்த கால அனுபவம் இல்லை என்றால், அதை பற்றி ஆராய்ச்சி இல்லை என்றால், ஒரு திருத்தமான வாழ்க்கைக்கு வழியே கிடையாது. விஞ்ஞானமே எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு விஞ்ஞானியின் கருத்தே அப்படியே இன்று வரைக்கும் தொடர்கிறதா? ஸோ நியூ டெக்னாலஜி என்ன சொல்றாங்க சாஃப்ட்வேர்ல நியூ வெர்ஷன் மாறிக்கொண்டே இருக்கும். கூகுள்ல பார்த்தீங்கன்னா, அப்பப்போ சாஃப்ட்வேர் அப்டேஷன் என்று சொல்லி புதிய புதிய நுட்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. ஒரு லெவலுக்கு மேல அந்த கருவி அதை பயன்படுத்த முடியாது. இப்ப ஆப்பிள் 13 வரைக்கும் அலைபேசி வந்திருக்கிறது. 5, 6, 7 மாடல்லாம் மார்க்கெட்டில் விலைக்கு கிடைக்காது. அப்படியே கிடைத்தாலும் அதனுடைய ஹார்ட்வேருடைய கெப்பாசிட்டி இன்றைக்குள்ள சாஃப்ட்வேர அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ அது என்ன ஆகுதுங்க? கம்பெட்டன்சி இல்ல. அது இன்றைக்கு பயன்பாட்டுக்கே முடியாது. அதுபோல மாற்றம் ஆராய்ந்து கூர்ந்து நுணுகி பார்த்தால்தான் கடந்த கால அனுபவங்களிலிருந்து ஒரு சுகமான எதிர்வாழ்க்கைக்கு வழிவகுக்க முடியும். அந்த வழிதான் எண்ணம் ஆராய்தல். அதை சென்றதை ஆராய்ந்து பார்ப்பது ஒன்று, செய்ய போவதை ஆராய்ந்து பார்ப்பது இன்னொன்று. சென்றதை ஆராய்ந்து பார்க்கின்ற போதுதான் செய்ய போவதற்கான இலக்கணம் கிடைக்கும். அப்போ செய்ய போவதை ஆராய்வது என்றால் இந்த இலக்கணத்தின்படி ஒத்திருக்கிறதா இல்லையா என்று ஒப்பிட்டு பார்ப்பது தானே தவிர வேற ஒன்றும் கிடையாதுங்க. எண்ணி துணிக கர்மம் என்பது கடந்த கால அனுபவத்தில் பெற்ற சுக துக்க விளைவுகளை கூர்ந்து அறிவால் ஆராய்ந்து துக்ககரமான அனுபவங்களை தவிர்த்து சுகமான அனுபவங்களை மட்டுமே செயல்படுத்துகின்ற திறம்தான் எண்ணி துணிக கர்மம். இந்த வழியில் எண்ணத்தை ஆராய்ந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு பக்குவத்தை, மனப்பக்குவத்தை பெற்றுவிட்டால் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் ஒரு கணக்கு பார்த்து கொண்டே இருப்போம்.
இது ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், என்ன விளைவு என்று கணக்கு பார்த்து கொண்டு இருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் நமக்கு பிரச்சனைகள் குறைந்து கொண்டே வரும். நன்மைகள் கூடிக்கொண்டே வரும். இதே இயல்பு சந்ததிக்கு பரவுகின்ற போது, அவர்களும் அதே வகையிலே செயல்படுகின்ற போது, ஒரு பரம்பரையே கூட சிக்கல் இல்லாமல் சுகமான வாழ்க்கை வாழ்வது சாத்தியமே என்பதுதான் இயற்கை சட்டம். அப்போ என்ன தேவை? கற்க கற்பவை கசடற. எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவற்றை ஐயமின்றி தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் வள்ளுவ. அப்படி என்றால் நல்லதை படிப்பது, நல்லதை பார்ப்பது, நல்லதை பேசுவது, நல்லதை சிந்திப்பது. இன்றைக்கு ஒரு யூடியூப் செய்தியை பார்த்த சமீபத்துல. தமிழ்நாடு பாடத்திட்டத்திற்கு ஒரு புறம்போக்கை தலைவராக போட்டிருக்கிறாங்க. கட்சி சார்பு தான். அந்த அதிமேதாவி ரம்மி ஆடுவது எப்படி என்று ஒரு பாடத்திலே சேர்த்திருக்கிறார். என்ன நோக்கம்? இளைய சமுதாயத்தை சூதாடிகளாக மாற்றுவதா? குடிகாரர்களா மாற்றுவதற்கு அரசாங்கம். சூதாடியாக மாற்றுவதற்கு பாடத்திட்டம். என்ன அற்புதமான ஆட்சி இல்லையா? ம். அது மட்டுமல்ல. இந்த நாட்டின் சுப்ரீம் கோர்ட் அதுல அதிமேதாவி சுப்ரீம் ஜட்ஜ். அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது? இந்த ஆன்லைன் ரம்மி இருக்கு பாருங்க. அது நாட் அ கேம்பிளிங். இட்ஸ் எ ஸ்போர்ட். அது சூதாட்டம் அல்ல, விளையாட்டு என்று அந்த அதிமேதாவி தீர்ப்பு தந்திருக்கிறார். அந்த விதிப்படி இந்த அதிமேதாவி பாடத்திட்டத்துல எப்படி ரம்மி ஆடுவது என்று சேர்த்திருக்கிறார். நாடு உருப்பட்டா மாத்தான். சூதாட்டத்திற்கும் விளையாட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத நீதிபதி. அதை பாடத்திட்டத்தில் போடுகின்ற ஒரு அதிகாரி. இந்த நாடு அழிவதற்கு வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? எனவே சான்றோர்களை ஏற்பதற்கே மக்கள் விரும்புவதில்லை. யார் இலவசம் கொடுப்பான், அது கொடுப்பான், இது கொடுப்பானோ அவனுக்கு ஓட்டு போடு. எங்கேருந்து கொடுப்பான்னு யோசிக்கிறது இல்லை. அவங்க அப்பா வீட்டு சொத்தையா கொடுக்க போறாங்க. இல்ல இங்க கொள்ளடிச்சது, ஊழல் பண்ணது, காசு தான் திருப்பி கொடுக்க போறான். அதுவும் மொத்தமா கொடுத்துருவான். இதை கொஞ்சம் கிள்ளி கொடுப்பான். 100 சம்பாதிச்சா 1 பைசா கொடுப்பான். இதை கூட சிந்திக்காத ஒரு முட்டாள்கள் நிறைந்த சமுதாயம் இந்த தமிழ்நாடு, இந்தியா. எனவே இங்க எல்லாம் போய் பாடம் நடத்துவதற்கு எனக்கு பிடிப்பதில்லை சமீப காலத்துல. ஏன்னா பயிற்சிக்கு வருகின்ற நண்பர்களும் மிக குறைவு. அதுல புரிந்து கொள்ளக்கூடிய திறம் உள்ளவர்கள் இன்னும் மிக குறைவு. இவர்களுக்கு போய் நடத்தி என்னாக போகுதுன்ற ஒரு சலிப்பு. 32 வருஷமா அனுபவப்பட்டிருக்கிறேன். எனவே காரணம் அந்த அறிவை கூர்ப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சிந்திக்கின்ற அறிவை கூர்ப்படுத்திக் கொண்டு இருந்தால்தான் எது நன்று தீது என்று தேர்ந்தெடுத்து அதன்படி சமுதாயத்தை வழிநடத்த முடியும். சமுதாயமும் மேன்மை பெற முடியும். சிந்திக்கின்ற நல்லோர்கள் அதிகாரத்திலே, ஆட்சியிலே, அரசியலிலே இல்லை என்றால் சமுதாயம் அதல பாதாளத்தில் வீழ்ந்துவிடும். சரி. இப்போ இந்த எண்ணம் ஆராய்தல் அப்படின்ற பயிற்சியை ஏன் மகர்ஷி அளித்திருக்கிறார்ன்ற காரணத்தை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த எண்ணங்களை வரிசைப்படுத்தி அல்லது தொகுத்து பார்க்கின்ற போது 6 வகைகளைத் தவிர வேறு இல்லை என்று மகர்ஷி ஒரு தீர்ப்பு தருகிறார். தேவையினால் ஏற்படக்கூடிய எண்ணங்கள், பழக்கத்தால் வருகின்ற எண்ணங்கள், சூழ்நிலை தாக்கத்தால்
நம்மை அணுகுகின்ற எண்ணங்கள், பிறர் தூண்டுதலால் நம்மை ஊடுருவுகின்ற எண்ணங்கள், கருமைய பதிவை ஒட்டி நம்மிலிருந்து வெளிப்படுகின்ற எண்ணங்கள், நம்மிலிருந்தும் சமுதாயத்திலிருந்தும் நன்மையின் மட்டுமே நாடி எழுகின்ற தெய்வீக எண்ணம். இப்படி 6 வகைகளை தவிர வேறு இல்லை. எனவே இந்த 6 வகைகளில் எழுகின்ற எண்ணங்களை நாம் சீர்தூக்கி ஆராய்ந்து பார்த்து நல் விளைவை தரும் என்ற எண்ணத்தை மட்டுமே செயல்படுத்தி சுகப்பட வேண்டும் என்று இந்த வாழ்க்கையின் மிக பெரும் பொறுப்பை நமக்கு சுட்டி காட்டுகிறார் மகர்ஷி அவர்கள். இந்த 6 வகைகளை பற்றிய விளக்கத்தை அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பையா எண்ணத்தின் அந்த மெக்கானிசம் என்று சொல்லலாம் ஐயா. என்ன மாதிரி எண்ணம் இயங்குகின்றது மெக்கானிசம் தான் தெளிவாக விளக்கி தந்தீர்கள் ஐயா. மிக சிறப்பு. அன்பர்களுடைய கேள்விகளுக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கையில் வைத்து கேட்கலாம். நான் ஆரம்பித்து வைக்கிறேன் ஐயா. அந்த இந்த பதிவு, இந்த அனுபவங்கள் மூளையிலே பதிகிறது, மற்ற செல்களிலே இவற்றில் பதிவுகளும் பதிவுகிறது, கருமையத்திலும் பதிகிறது. கருமையத்திலே பதிவதுதான் மனமாக பிரதிபலிக்கின்றது. அது மூளையில அதிரப்படுகின்ற போது எண்ணமாக உணரப்படுகின்றது. இப்ப இந்த கர்மயத்திலிருந்து பதிவு பிரதிபலிப்பு இல்லாமல் மூளையில இருக்கின்ற பதிவுகள் இயங்க முடியுமா? இயங்க முடியும். மூளையில அல்லது செல்கள்ல இருக்கிற பதிவுகள் இயங்க முடியும். நாங்கள் இப்ப சில நேரத்தில் எங்களுடைய புலன்களிலே அல்லது செல்களிலே சிலது சிந்தியாமலே ஒரு உணர்வு, உடல் முழுக்க அந்த உணர்வு இருக்கிற மாதிரியான ஒன்று நிலை ஒன்று இருக்குத்தானே ஐயா. அப்ப அந்த அந்த மூல மனம் இயங்காமலே, அதாவது கர்மயத்திலிருந்து அந்த பிரதிபலிப்பு இல்லாமலே மற்ற இடங்கள்ல இருக்கின்ற பதிவுகள் இயங்க முடியுமா என்றது ஒரு கேள்வி. 2வது, ஒரு பதிவு இருக்கிறத எல்லா இடங்கள்லையும் ஒரே பதிவுகளா எல்லா இடத்துலயும் இருக்குமா, அது மற்றதுகள்ல இல்லாத பதிவுகளும் இருக்க முடியும்? கர்மயத்தில் இல்லாத பதிவுகள் மற்ற இடங்கள்ல மட்டும் பதிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி இல்லைங்கய்யா. அதாவது எல்லா பதிவுகளுக்கும் கோர் பாயிண்ட் அது ஆத்மா. ஆனா நீங்க ஆத்மாவை தனியா பிரிக்க முடியாது. இப்போ ஒரு அறைக்குள் காற்று இருக்குது, அதுக்குள்ளேயே பல பொருட்களை வச்சிருக்கிறோம், அதுக்குள்ளேயும் காற்று இருக்குது. ஆனா இப்போ எந்த இடத்துல காற்று இல்லை, எந்த இடத்துல காற்று இருக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும்? பிரித்து பார்க்க முடியாது. அதே போலதான் இந்த உடல் முழுவதும் காற்று பையாக நீ பாவனை பண்ணிக்கங்க. என்ன எல்லாமே உயிர் துகள், காந்த துகள் தானே. திணை பெற்ற நிலையில தான் உடலாக பார்க்கிறோம். இது அப்படியே நீங்க மைக்ரோஸ்கோப் லெவல்ல பிரித்து பிரித்து பார்த்து கொண்டே போனால் இந்த உடம்பே ஒரு விஸ்வரூபமாக தெரியும் இல்லைங்களா? திணை பெற்ற செல்கள்ல தான் 6 அடி. இந்த திணை பெற்ற செல்கள் எல்லாம் அப்படியே தளர்த்தி கொண்டே போங்க. தளர்த்தி கொண்டே போய் காந்த அலைகளாக நிறுத்துங்க. நுண்ணிய காந்த அலைகள் நிறுத்துனீங்கன்னா இந்த உடம்பே திரைப்படத்துல விஸ்வரூப தரிசனம் காட்டுவது போல ஒரு சிறு மனித வடிவம் அப்படியே விரிந்து கொண்டே பிரபஞ்சமாக நிற்பது போலத்தான் நம்முடைய காந்த உடலும் இருக்கும். சோ காந்த உடலாக மட்டுமே பார்ப்பதுதான் விஸ்வரூப தரிசனம், வேற ஒண்ணும் இல்லை.
திசுக்களாக பார்த்தால் இது 6 அடி உயரம். அதை காந்தலைகளாக விரிவுபடுத்தினோம் என்றால், இப்ப அது எப்படி என்று ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் பாருங்க. ஒரு நொடி நேரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா விஞ்ஞானம் இந்த ஒரு நொடி நேரத்தை 1000 கூறாக்கி மில்லி செகண்ட் அப்படின்னு. ஒரு மில்லி செகண்ட் மேலும் 1000 கூறாக்கப்பட்டு அது மைக்ரோ செகண்ட். ஒரு மைக்ரோ செகண்ட் மேலும் 1000 கூறாக்கப்பட்டு அது நானோ செகண்ட். ஒரு நானோ செகண்ட் மேலும் 1000 கூறாக்கப்பட்டு ஒரு பைக்கோ செகண்ட். அப்படி என்றால் எத்தனை பைக்கோ செகண்ட் சேர்ந்தது ஒரு செகண்ட், ஒரு வினாடி என்றால் 10 கோடி பைக்கோ செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1 செகண்ட். இப்ப இந்த பக்கம் 1 போட்டோம், இந்த பக்கம் 10 கோடி போடணும். இந்த 6 அடி இங்க 10 கோடி இன்டு 6 அடி, இதுதான் விஸ்வரூப தரிசனம். அப்போ இந்த உடல் முழுவதும் காந்த களமாக பார்க்கின்ற போது இந்த காந்தலைகள் சுழலாமல் இருக்க முடியுமா? எங்கேயாவது சாத்தியம் இல்லை. அதில் பதிவுகள் இல்லாத ஒரு பகுதி என்றால் 13க்கு கீழ் உள்ள காந்தலைகளே பதிவு கிடையாது. 14 40 வரைக்கும், இன்னும் குறிப்பாக 20க்கு மேல் அதிகமான பதிவுகள் இருக்கும். 20க்கு கீழ் உள்ள சாந்த பதிவுகளே குறைவாகத்தான் இருக்கும். மொத்தத்தில் 14 பதிவுகள் ஆரம்பிக்கும். இந்த பதிவுகளும் 13க்கு கீழ் உள்ள பதிவுகளும் தனித்தனியா இருக்குமானா அதுவும் இருக்காது. இந்த காந்த அலைக்களத்துல மொத்தமா சுழன்று ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அதனால் அந்த அலைகள் மூளையிலே புலன்களிலே மோதுகின்ற போது அந்தந்த புலன் சார்ந்த அனுபவம் சார்ந்த எண்ணங்கள் தோன்றிக்கொண்டேதான் இருக்கும். இப்ப என்ன பண்றோம்? தவத்தின் மூலமாக மட்டுமே இந்த இயல்பான ஓட்ட தன்மையிலிருந்து மாறுபட்டு 14க்கு மேல் போகாமல் 13க்குள் இயங்கக்கூடிய ஒரு தவத்தின் மூலமாக அனுபவத்தை, ஒரு பக்குவத்தை பெறுகின்ற போது இதுவும் உடம்புல சுழன்று கொண்டேதான் இருக்குது. இதோடு சேர்ந்து 14 to 40 சுழன்று கொண்டேதான் இருக்குது. ஆனா தவம் என்ற நுட்பத்தின் மூலமாக 13க்கு மேல் போகாத ஒரு பக்குவத்தை மனம் பெறுகின்ற போது எண்ணங்களும் தோன்றாது, உடலும் எந்த நாட்டத்தையும் மேற்கொள்ளாது. இதுதான் ஜீவ சமாதி நிலை என்று சொல்லக்கூடியது. இப்படித்தான் உடலுக்குள்ள அனுபவங்கள் பிரதிபலித்துக் கொண்டிருக்கும். ஆனா இங்கே இருக்கு இங்க இல்லை என்று நாம் பேச முடியாது. ஆனால் எங்கே மையம் கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். அது ஆத்மா, ஜீவாந்த கர்மையம். சரிங்களா ஐயா? தெளிவா புரிந்து கொண்டது. அப்படி என்ற ஒரு கேள்வி இருக்கு ஐயா. நாங்கள் காந்த ஓட்டத்தின் மையம் என்று சொல்லுகிறோம். மையத்திலே ஓட்டம் இல்லை. அப்ப இந்த பதிவுகள் எதுவும் மையத்திலே இருக்காது. அப்ப காந்த மையத்துல தானே நாங்கள் பதிவு என்று சொல்றோம் ஐயா. அதுதானே காந்த மையம். மையம் சொன்னா நாம நினைக்கிற மாதிரி மையம் கிடையாது. நாம நினைக்கிற மையம் எல்லாமே பைக்கோ லெவல். ஆனா உண்மையிலே மையம் என்பது மிக மிக நுட்பமானது. அதாவது இப்போ அந்த பசு ஒன்றை பார்க்கின்றோம் கவியிலேயே, அந்த நுண்ணிய புள்ளி கூட சொல்ல முடியாத அளவுக்கு நுணுக்குகிறது. அதுவும் ஒரு பதிவு தான். அது மூளையில மோதினால்தான் நாம் உணர முடியும். மோதாத வரைக்கும் உணர முடியாது இல்லையா? அப்போ நம்முடைய அனுபவங்களே பிரதிபலிக்கின்ற போது மனதை நாம் அறிய முடியாது, பார்க்க முடியாது.
மனதையே நாம் எப்போ பார்க்க முடியும்? மூளையில் எண்ணங்களாகத்தான் பார்க்க முடியுமே தவிர, மூளைக்கு முன் வரைக்கும் உள்ள அந்த மன அலைகளை நம்மால் அறிய முடியாது. அது போலத்தான் ஆத்மா என்பது. நாம் நினைக்கிற மாதிரி ஒரு கோடு போட்டு இது வரைக்கும் 40, இது வரைக்கும் 14, இது வரைக்கும் 13 என்றெல்லாம் பிரிக்க முடியாது. அவ்வளவு நுட்பமானது ஆத்மாவுடைய அந்த அளவு. இத்தனை கோடி பதிவுகளை வைத்திருக்கிறதே, அந்த ஆத்மா எவ்வளவு பெருசு இருக்குன்னு நம்ம பொதுவா நினைக்கிறோம். சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு காலத்துல 1 KB பென்ட்ரைவ் வந்து விரல் அளவு இருக்கும். 1 KB ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. பிறகு 1 GB பென்ட்ரைவ் வந்ததுங்க. அதுவும் விரல் அளவு இருக்கும். இன்றைக்கு 64 GB கெப்பாசிட்டி. ஆனா அந்த சின்ன ஒரு பார்ட் தான் இருக்கும். அந்த உள்ளே சொருகி எடுக்கிறதுக்கு நம்ம கையில பிடிக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா, அந்த சுண்டு விரல் நுனி அளவுக்கு தான் இருக்குது ஒரு பென்ட்ரைவே. ஆனா அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 128, 256 GB கெப்பாசிட்டி. இப்ப என்ன அர்த்தங்க? பென்ட்ரைவ் நுணுக ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகமாகுது. இப்ப நாம நினைக்கிறோம், 1 ஜிபிக்கு ஒரு விரல் அளவு அப்படின்னா, அப்ப 266 ஜிபின்னா மனுஷன் மாதிரி இருக்குமா? அப்படின்னு தான் கேள்வி வருது இல்லைங்களா? ஆனா விஞ்ஞானம் என்ன காட்டுதுங்க? நுணுக அவருடைய பென்ட்ரைவுடைய அளவு குறுகி கொண்டே போகும். அப்போ ஒரு கட்டத்தில் பெரிய அலைகளாக இருந்ததை அதை ஸ்டோர் பண்றதுக்கு பெரிய சைஸ் பென்ட்ரைவ் தேவைப்பட்டது. இன்றைக்கு நுண்ணிய அலைகளுக்கு போய்விட்டதனால ஒரு சிறு எல்லைக்குள் பல கோடிக்கணக்கான செய்திகளை சேமிக்க முடியும். 256 GB அளவுக்கு ஒரு சின்ன விரல் நுனி அளவுக்கு உள்ள பென்ட்ரைவ்ல சேமித்து விடுகிறார்கள். இதை விட நீங்க நுணுகி போங்க, ஆத்மா எப்படி இருக்கும்னு. அது அசல் சைஸ். இதுல எங்க போய் நீங்க 1, 2, 3, 4, 7 எல்லாம் பிரிப்பீங்க? பயன்பாட்டில் தான் நம்ம வந்து பிரித்துக் கொள்ளணுமே தவிர, அமைப்பில் நீங்க பேதம் காணவே முடியாது. எது இருப்பு, எது இயக்கம் என்று கூட பிரிக்க முடியாத அளவுக்கு மிக நுண்ணிய துகள் ஆன்மா. சரிங்களையா? சரிங்களையா? ஆமா, புரிஞ்சுது ஐயா, புரிஞ்சுது. ஐயா, இப்ப ஜெகதாம்மா ஐயா இருக்கிறாங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்க. எனக்கு இப்போ ஐயா கேட்டதுல இருந்து ஒரு கொஸ்டின் வந்து, இப்ப நம்ம எல்லாமே நம்ம நுணுகிய அளவுலதான் பதிவு இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம இன் ஜெனரல் டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது எந்த அலைச்சூழல்ல நம்ம ஒரு விஷயத்த பாக்குறோம், வைக்கிறோம், அத எந்த எப்ப நம்மளுக்கு வந்து அது ஸ்டோர் ஆகுதோ அந்த அலைச்சூழல் வரும்போதுதான் நம்மளால அதை ரீகால் பண்றோம் அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் வந்துட்டு. ஆமா ஆமா ஆமா. அப்ப எப்படி ஐயா நம்மளுக்கு அப்ப நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம நுணுகிய அளவுல வந்து அந்த அலைச்சூழல் அளவுல நம்ம அப்சர்வ் பண்றது இல்லைல்ல? அதாவது 0 to 40 வரைக்கும் எடுத்துக்கங்க. ஓகே. ஒரு அலை இயக்கம் என்றால் 0 to 40 வரைக்கும் இருக்கும். அந்த 0 அப்படின்றதுதான் இருப்பு. அந்த அலைக்கான சக்தியை கொடுக்கக்கூடிய இருப்பு. அந்த இருப்பிலிருந்து வெளிவரக்கூடிய அலைகள் 1 to 40 வரைக்கும் போகும். இதுல 14 to 40ல தான் அனுபவங்கள் எல்லாம் பதியும். 13 to 8 வந்து தூய்மையான ஜீவாந்த அலைக்களம், அதுக்குள்ள போகாது. அதனால நம்ம எவ்வளவு அனுபவங்களை நுணுகி நின்றாலும் சரி, வெளியே நின்றாலும் சரி, நாம் உணர்வது இந்த அனுபவங்களை மட்டும்தான். ஆச்சுங்களா? இந்த அனுபவங்களை எப்படி நம்ம உணர்கிறோம் அப்படின்னு சொன்னா, 14 உள்ளதை 14க்கு போனா தான் உணர முடியும். 20 உள்ளதை 20 தான் உணர முடியும். 40 உள்ளதை 40 தான் உணர முடியும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பாருங்க. இப்போ எல்லாம் பென்ட்ரைவ் வந்துருச்சு. பழைய காலத்து டேப் ரெக்கார்டரு, அந்த ரெக்கார்ட் பிளேயர் சொல்லுவோமே, அதெல்லாம் போயிடுச்சு.
இப்ப அது ரெக்கார்ட் பிளேயர் இருக்கிறது நீங்க ஒரு வேலையை பார்த்திருந்தால், அந்த அதாவது 1970s 80s வச்சுங்களேன், பாத்திருக்கோம் அப்போ ஐயா வந்து வீட்டுல. ரெக்கார்ட்ஸ் சொல்லி இருக்கும். கொலம்பியா ம், ரெக்கார்டு, ஹெச்எம்பி ம், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் திரைப்பாடல்கள் எல்லாம் இருக்கும். ம், ம், அப்போ வந்து 78 ஆர்பிஎம் என்பதுதான் அந்த ரெக்கார்டு முதல்ல இருந்த ரெக்கார்ட்ஸ். ஒரு ஓ, பாட்டு இருக்கும், ஒரு பக்கத்துக்கு ஒரு பாட்டு, 2 பக்கத்துக்கு 2 பாட்டு இருக்கும். ம், ஸோ அந்த ஸ்பீடு வந்து 78 ஆர்பிஎம்ல சுத்தினா தான் அந்த பாட்டு தெளிவா கேட்கும். ம், அதன் பிறகு சயின்ஸ் டெவலப் ஆகிற போது 45 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லி இதை விட ஒரு 10 மடங்கு சிறிய ஒரு மெலிதான ஒரு தட்டு மெலிசா இருக்கும். அதுல ஒரு பக்கத்துக்கு ஒண்ணு வந்து பிறகு ஒரு பக்கத்துக்கு 2 பாட்டு போடுவாங்க. அது 45 ஆர்பிஎம்ல சரியா நமக்கு அந்த பாட்டு சரியா பாடும். இன்னும் டெவலப் ஆகிற போது 33 ஆர்பிஎம் அப்படின்றதுல ஒரு பெரிய லாங் பிளே அப்படிம்பாங்க, எல்பி ரெக்கார்டு அப்படிம்பாங்க. அதாவது ஒரு ஒரு பக்கத்துக்கு 6 பாடல், கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போடும் ஒரு பக்கத்துக்கு. அது 33 ஆர்பிஎம். இப்போ அந்த 33 ஆர்பிஎம்ல அதை ஓட்டினா தான் அந்த பாட்டு உங்களுக்கு தெளிவா கேட்கும். இப்ப அந்த ரெக்கார்டிங் 45 ஆர்பிஎம்முக்கு அதிக விரைவாக ஓட்டுனீங்க வச்சுக்கோங்க, அது கேட்டிருக்கீங்களா எப்படி இருக்கும்னு? இல்லைங்க. இப்போ நம்ம செல்போன்ல 2x போடுறோம் வச்சுங்களேன், இப்போ வாட்ஸ்அப்ல ஓ, ஒரு மெசேஜ் வருது, அந்த ஃபாஸ்டா அது இதுதான். 1x ஓடும். அது நீங்க 2x போட்டீங்கன்னா கடகடன் நம்மளால கிளியர் இது இருக்காது. அது ஃபாஸ்டா. மாதிரி ஓடுது. அதை நீங்க புரிஞ்சு கொள்ள முடியுதா? ஆமா, ஆமா. முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்த அலைச்சூழலில் பதிந்ததோ அதே அலைச்சூழலுக்கு போனால்தான் அது சரியா புரிஞ்சு கொள்ள முடியும். இப்ப மாணவர்கள் எல்லாம் திக்கி திணறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சப்ஜெக்ட் படிக்கிறதெல்லாம் நார்மல் ஃப்ரீக்வன்சி, எக்ஸாம் ஹால்ல டென்ஷன்ல இருப்பாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி ரீகால் பண்ற போது படித்தது சரியா நினைவுக்கு வராது. எக்ஸாம் ஹால் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அடடா எனக்கு தெரியுமே, எனக்கு ஞாபகத்துக்கே வரலையேம்பா. ஏன் வரல? உன்னுடைய ஃப்ரீக்வன்சியும் நீ படித்த ஃப்ரீக்வன்சியும் வேறு வேறு. எந்த ஃப்ரீக்வன்சில படிச்சோமோ அதே ஃப்ரீக்வன்சில இருந்தா நிச்சயமா வந்துதான் தீரும், மறந்தே போகாது. அப்போ மாணவருக்கு என்ன பயிற்சி வேணும்னா, அந்த எக்ஸாம் அப்படின்ற டென்ஷன் இல்லாம பயம் இல்லாம இருக்கிறதுக்கு கர்மயோகம் வேணும். கர்மயோகத்தை மாணவர்கள் கற்றுக்கொண்டால் ஒரு தேர்வாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், you can gain the maximum number of marks and efficiency. கர்மயோகத்தை தவிர வேற எந்த வகையிலையும் ஒரு மனிதன் வந்து அதிகபட்ச சாதனை சாதிக்க முடியாது. நன்றி ஐயா. அதுதான். அப்ப அதனாலதான் நம்ம வந்து சொல்றோமாங்க ஐயா, இப்ப இந்த உயர்நிலை தவங்கள் போறவங்க வந்து இப்ப ஈவன் சுவாமிஜியே வந்து இல்ல மத்த ரிஷிகள் சொல்றதுமே வந்து அந்த ஒரு 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 அலைச்சூழலுக்கு கீழ் நிலை அந்த அதுக்கும் கம்மியா போகும்போது 8க்கும் கீழே போகும் பொழுது அந்த உயர்நிலை தவங்கள்ல வர்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து அவங்களால வெளியில சொல்ல முடியாது அப்படிங்கிறது இதுக்கு கனெக்ட் ஆக முடியல இல்ல எப்படி? அதனாலதான் அவங்களால அதை ரீகால் பண்ண முடியலையோ, லைக் அதை அதாவது எப்படி அந்த வேர்ட்ல அதை டிஸ்கிரைப் பண்ண முடியலையோ அவங்களால. அதேதான் சாமி சொல்றாங்க, ஆதி என்ற வெளியினிலே அணு எவ்வாறு அவதரித்தது என்று அறிய போனாரெல்லாம் ஆதியாம் நிலை அடைந்தார், அறிவங்கு ஏது, அறிவு நிலை அடைந்த பின்னர் அதை யூகிப்பார், ஆதியே அணுவான காரணத்தை அறிஞரெல்லாம் விளக்காதது இதனால் என்று ஆதிநிலை அணுநிலை இரண்டுமாகி அறிந்த நிலையில் விளக்கம் பெற்று விட்டேன் அப்படின்னு மகர்ஷி தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். அப்படின்னா இன்றைக்கு பெருசா வேதவியாசர், வால்மீகி, அப்படிங்க இப்படி எல்லாம் பெருமை பேசிக்கிறாங்களே, அந்த ஞானிகளின் பட்டியலிலே ஒரு பேரரசர் சக்கரவர்த்தி என்று சொன்னால் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அத்தனை ஞானிகளுக்கும் தலைமை பதவியில் இருக்கிற ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இதெல்லாம் இன்னும் புரிஞ்சு கொள்ள நம்ம மகர்ஷியுடைய மதிப்பு என்னன்னு நமக்கு தெரியல. அந்த அனுபவத்தை வச்சுதான் எப்படி இறைத்துகள் வெளிப்பட்டது அப்படின்ற விளக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் மகர்ஷி அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன்.
வளமுடன். அடுத்து ஜனாலையா. ஜனாலையா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அவருக்கு அவருடைய சத்தம் வரல. தனாயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா கேக்குதா ஐயா? சொல்லுங்க ஐயா, கேட்குது. ஐயா என்று சொன்னால் நீங்க அந்த பதிவுகள் ஏற்படுறதை பற்றி சொல்லும் பொழுது இந்த சுத்த வழியின் சூழ்ந்தழுத்தத்தால் அந்த காந்தாலைகள் அந்த அவர்களுடைய பார்வைக்கேற்ற மாதிரி சுருங்கி அதே பதிவு ஒரு கருத்தும் சொன்னீங்க. ஆமாங்க ஐயா. அப்ப அந்த இப்ப ஒரு பொருளை ஒரு பல பேர் ஒரு 10 பேர் பார்க்கணும்னு வைப்போம். அப்ப அதுக்கு பதிவு ஏற்படும் பொழுது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பதியுமா? ஏன் கேட்கறேன்னு சொல்லி சொன்னால், நீங்க சொன்னீங்க அந்த 14க்கும் 40க்கும் இடையில அந்த மன அலைச்சல் இருக்கும் பொழுதுதான் அந்த பதிவு ஏற்படும் சொல்லி. அப்ப அந்த 10 பேரும் பார்க்கும் பொழுது அவற்றை மன அலைச்சல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்ப 14ல இருந்து 40 வரைக்கும் இருந்தாலும் ஒரு ஆளுக்கு 20 இருக்கும், ஒரு ஆளுக்கு 25 இருக்கும். அப்படி ஒரே இதா இருக்க மாறி மாறி தான் இருக்கும். அந்த லெவல்ல பார்க்கும் பொழுது அவைக்கு பதிவுகள் ஏற்படும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி தான் ஏற்படும். அப்படித்தானே? அப்படித்தான். நாம எந்த அலைவேகத்தில் பார்க்கிறோமோ அதுலதான் இருக்கும். அதனாலதான் இப்போ நம்ம பேருந்துல போகிறோம், எத்தனையோ பேரை பார்க்கிறோம், அதுவும் பதிகிறது. பேருந்துக்குள்ள ஒருத்தரோட உட்கார்ந்து ஒரு 3 மணி நேரம் பயணத்துல பேசிக்கொண்டிருக்கிறோம், அதுவும் பதிகிறது. இப்போ எது நீங்க திருப்பி ரீகால் பண்ணி நினைவு கூற முடியும்? வெளியே பார்த்த யாரையும் நீங்க நினைவு கூற முடியாது. உள்ளே பார்த்தவரையும் கொஞ்ச நேரத்துக்கு தான் நினைவு கூற முடியும், அப்புறம் மறந்து போயிடுவீங்க. அப்ப என்ன காரணம்? அந்த 20-40 ஃப்ரீக்வன்சில பார்க்கிற போது அது ஜஸ்ட் பாஸ், கடந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அது எதுவுமே கேப்சர் பண்ண முடியாது. பேருந்துல உட்கார்ந்து பக்கத்துல பயணிக்கிறவரோட 3 மணி நேரம் பேசுறோம், அந்த நினைவு சில நாட்கள் இருக்கலாம், சில காலம் இருக்கலாம், ஒரு நாள் மறந்து போயிடும். ஆனா நம்முடைய அனுபவத்தோடு சொந்த பந்தங்கள், நட்பு என்று வருகின்ற போது அது காலத்திற்கு மறப்பது இல்லை. அப்போ திரும்ப திரும்ப சந்திக்கின்ற அனுபவங்கள் அழுத்தமாக பதியும். அதே போல கூர்ந்து நுணுகி பெறுகின்ற அனுபவங்கள் நுண்ணி அலையிலே 14, 15, 20 அந்த இடத்துல பதியும். வேகமாக பார்க்கப்படுகின்ற பொருட்கள் எப்படி குளிராற்றத்துல சுத்துற போது எதுவுமே தெளிவா தெரியாதோ, அது போல அது அப்படியே நினைவிலேயே பதியாமல் கடந்து போகும். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொன்னால், நீங்க இன்னொரு கருத்து சொன்னீங்கன்னு சொன்னால், மூளையில் பதிஞ்சாதான் மூளையில் மோதி அது பிரதிபலிக்கும். அப்படி ஒரு கருத்து சொன்னீங்க. அப்ப மூளையில் மோதி மூளையில பிரதிபலிக்கிறது ஒரு டெம்பரரியானது, பெர்மனன்டானது கர்மயத்திலே பதியும். ஆமா ஆமா. அப்ப நீங்க சொன்னீங்க திருப்பி 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 அழுத்தமாக பதிகிறது கர்மயத்திலே பதியும். ஆமா. மற்றது ஒரு டெம்பரரி, அதாவது மூளையில பதிஞ்சு மூளையில பிரதிபலிச்சு அப்படியே போயிடும். அப்படியா? ஆமா ஆமா. ஏன்னா அலைக்காலம் சுழண்டு கொண்டே இருக்கும். ஒரு சூறாவளி காற்று வீசுன்னு வச்சுங்களேன், அங்க அருகில உள்ள அத்தனை பொருட்களும் அந்த காற்றை ஈர்க்கப்பட்டு அந்த சுழல் காற்றிலே சுத்தி வரும். அது போல இந்த உடம்பில் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவாந்த அலைகளிலே எல்லா அனுபவங்களும் சுழன்று கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்த மையத்தை தொட்டு அதிலிருந்து வெளியே வருகின்ற போது அதோடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும். அந்த அலை மட்டுமே மூளையில் எண்ணங்களாக தோன்றும். அதனால இந்த இடத்துல அலைகள் இல்லை, இதுல பதிவு இல்லை, இங்க பதிவு இருக்குன்னு பிரித்து பேச முடியாது. சரியா? இன்னும் ஒரு சின்ன ஒரு தெளிவுக்கு, இந்த அனுபவம் என்று சொன்னீங்க, அதுல அனுபவம் புரியுது, அனுபோகம் என்று சொல்றது என்னது ஐயா? என்ஜாய்மெண்ட், எக்ஸ்பீரியன்ஸ். Right. Okay. So enjoyment present tense, experience past tense. நன்றிகள் ஐயா. ஜனார் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன்.
கேக்குதா ஐயா? வாழ்க்கை ஐயா, ஆ, வாழ்க்கை. இந்த மைக் ஏதோ பிழைச்சி போச்சா தானே ஐயா? ஓகே ஐயா, ஓ. இந்த முதலாவது கேள்வி வந்து சிவசரங்கம் ஐயா கேட்ட கேள்வியோட சேர்ந்ததான் இது முதலாவது கேள்வி. உயிர் உயிர் துகள் வந்து ஒரு துகளாயா இல்லாட்டி ஒரு 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 கூட்டு தொகுதியா? அது ஒரு துகள் தான் அப்படி சுத்தி சுத்தி வருதா? ஜீவாந்தத்தின் கூட்டு அலைகளே ஒரு உயிர் துகள். எப்படி சில லட்சம் இறை துகள் குவிந்து ஒரு விண் ஆகிறதோ அது போல ஜீவாந்த துகள் குவிந்து ஒரு உயிர் துகளாகும். அந்த உயிர் துகள் சுழற்சியில இதே ஜீவாந்த அலைகளே விடுபட்டு நமக்கு ஐம்புலன் உணர்வுகளாக வெளிப்படும். ஐயா, இந்த ஜீவகாந்த துகள் வந்து உடல்ல சுத்தி 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 ஓடிக்கொண்டிருக்கிறதும் அதால வந்து அந்த ஜீவகாந்தம் உருவாகிறதும் சொல்லி தந்திருக்கீங்க ஐயா. அந்த அந்த ஜீவகாந்த துகள் வந்து அது ஒரு கூட்டமான துகள்கள் ஓடிக்கொண்டிருக்குதா அல்லது என்ன ஒரு துகள் தான் அப்படி சுத்தி சுத்தி வருதா? உடலை சுத்தம் இல்லை, உடலுக்குள்ளேயும் இல்லை. ஜீவாந்தத்துடைய இயக்கமே உடலாக இருக்கிறது. ஓ ஓ சரி சரி சரி. அதான் சொன்ன பாருங்க, இப்போ ஒரு துகளை நீங்க வந்து விரித்து கொண்டே போனீங்கன்னா எப்படி வந்து இந்த பைக்கோ செகண்ட் வந்து ஒரு செகண்டுக்கு சுருங்கி வருதோ, அதாவது ஒரு செகண்டை விரித்தால் எப்படி 10 கோடி பைக்கோ செகண்ட்ஸ்லாக மாற்ற முடியுமோ அது போலதான் ஒரு மனிதன் ஒரு விஸ்வரூப தரிசனம்னு சொன்னேன். இந்த மனித உடலை ஜீவாந்த உடலாக நீங்க விரித்தீங்கன்னா இது பிரபஞ்சம் வரைக்கும் போகும். ஓகே சரி சரி ஐயா. எனக்கு அடுத்த கேள்வி ஐயா, இப்ப வந்து இந்த எண்ண பதிவுகள் வந்து சில பதிவுகள் வந்து பல காலத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அதெல்லாம் நாங்க மேற்பதிவுகள் போட்டு அதை இல்லாமலே செய்து கொண்டு வர்றோம். ஆனா கூட இருந்துட்டு சில சந்தர்ப்பங்கள்ல அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உருவாக்கல அது வந்து திருப்பி மேலெழப்பாக்குது. அதுகளை இல்லா பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்குதா ஐயா? அப்படி வழியில் எங்கேயா அனுபவப்பட்ட எல்லாமே திரும்ப திரும்ப பயந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா கான்சியஸ்க்கு தெரியாம ஒரு அதிர்வு கூட தோன்ற முடியாது. அதான் தன்னெஞ்சு அறிவு பொய்யா இருக்கின்றார். அதுக்கு தெரியாம ஒண்ணுமே செய்ய முடியும். அப்ப திருப்ப மேற்பதிவுகளை போட்டு அதை இல்லாம பண்ணி கொண்டுதான் இருக்கிறதான் ஒரு வழி. ஆமா, அப்படி ஐயா. ஓகே ஓகே. அதாவது நம்ம அதை பயன்படுத்தாம எஸ்கேப் ஆகுறோம், அவ்வளவுதான். அது எல்லாம் போகாது. ஏன்னா கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். எதுவுமே அழிந்து போகாது. அது அறிவதற்கு நீண்ட காலமாகும். அதை கடந்து பயன்படுத்தாம எஸ்கேப் ஆயிடுறது தான் நம்ம பயிற்சி மூலமாக சேரும். ஓகே ஓகே சரி ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் ஐயா. ஏன்னா ஐயா சொன்னதை வச்சு ஒரு சின்ன கேள்வி ஐயா. நாங்க வந்து அந்த உயிர் துகள் வந்து கருமையத்தை மையமாக வைத்து உடலை சுத்தி ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி ஒரு படிக்க மாதிரி இருக்கு ஐயா. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜீவகாந்த துகள் என்ற ஒரு கோட்டை, அந்த ஜீவகாந்த துகளுக்கும் உயிர் துகளுக்கும் என்ன வித்தியாசம் ஐயா? ஜீவாந்த துகள்களின் தொகுப்பே உயிர் துகள். கரைசலே தன்மாற்றம். ஒரு இப்ப எடுத்துங்களேன், இப்ப ஜீவாந்த துகள் தனியா இருக்க வச்சுக்கோங்க. இது கூடி ஒரு தொகுப்பு உயிர். அந்த உயிர் சுழற்சியில இங்கு உள்ள இருக்கிற காந்தங்களை வெளிப்பட்டு அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 புலன்கள் வழியாக தன்மாற்றம் அடையும். அப்போ அது ஐவகை இன்பங்களாக நம்ம இன்ப துன்பங்களாக அறிகிறோம். அப்போ இறைத்துகள் இறைத்துகளின் பிரிவு காந்தம் என்று சொல்வது போல இங்கே ஜீவாந்த துகள்கள் கூட்டு உயிரின் சுழற்சியில் ஜீவாந்த துகளே வெளிப்பட்டு தன்மாற்றம் அடைந்து நமக்கு சுகதுக்கமாக அறியப்படும். நன்றி ஐயா. ஐயா, நான் 2 கேள்வி கேட்க விரும்புகிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒன்று வந்து தனா ஐயா கேட்ட கேள்வி, அந்த ஒரே பசுவை இருவர் பார்க்கின்ற போது ஒருவர் 14 அலைச்சுழல்ல இருந்து பார்க்கிறார், மற்றவர் 17, 18 அலைச்சுழல்ல இருந்து பார்க்கின்ற போது
2 பேரும் ஒருவர் அந்த பசுவை பார்த்து இந்த பசு அக்ரெசிவாக இருக்கிற பசு என்று பார்க்கிறார், மற்றவர் அது சாந்தமா இருக்கிற பசு என்று பார்க்கிற வேறுபாடு கொடுங்க. 2 பேரும் வெவ்வேறு நிலையில பார்க்கிறது அது அவருடைய அனுபவங்களின் வேறுபாடு. இப்போ ஒருத்தர் கோபமா இருக்கிறார், சாந்தமா இருக்கிறார் அப்படின்னா அதனுடைய உணர்வுகளை கூர்ந்து கவனிக்கக்கூடிய சிறப்புள்ளவர்களுக்கு அந்த பேதம் தெரியும். அதை கூர்ந்து நுணுகாதவர்கள் அவர் கோவப்பட்டான் பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு அவனுக்கு வேண்டியது செஞ்சுட்டு போயிட்டா இருப்பான். மனிதர்களை பார்க்கிறோம் இல்லையா? மற்ற உணர்வுகளை மதிக்காத எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவன் அதை கூர்ந்து நுணுகி கவனிக்கக்கூடிய திறம் இல்லை அவனிடத்துல. அதனால அடுத்த படக்கூடிய துயரத்தையோ துக்கத்தையோ அவன் கேர் பண்றது கிடையாது. அப்ப யார் நுணுகி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறார்களோ அவர்களுக்கே மனித நேயம் அதிகமாக இருக்கும். அதான் 4x40 உள்ளவனுக்கெல்லாம் கொலைத்தனம் தான் இருக்குமே தவிர துர்குணங்கள் இருக்குமே தவிர நற்குணங்கள் இருக்காது. 30-40 எல்லாம் உணர்ச்சி வேகம் தாங்கய்யா பஞ்சமக பாவம். உணர்ச்சி வேகம் குறைய தர்மம் நோக்கித்தானே திரும்பும். அதுதான் கணக்கு. நான் இன்னொரு விதமாக அதை சிந்திக்கணும் ஐயா. இப்ப அந்த பசு நாங்கள் பார்ப்பவர் ஒரு அலைச்சூழல்ல இருக்கிறார், பசு இன்னொரு அலைச்சூழல்ல இருக்கின்றது. பசுக்கு ஒரே அலைச்சூழல் தான், அதுக்கு வேறு அலைச்சூழல் எப்படி வர முடியும்? ஏன்னா அந்த உடல் செல்களைத்தான் பார்க்கிறோம், பசுடைய குணங்களை நாம் பார்க்கல. அந்த உடல் செல் அமைப்பை பார்க்கின்ற போது அமைப்பு என்பது செல் அடுக்குகள் தானே, அதுல எப்படி மாற்றம் வரும்? குணங்களை பார்க்கிற போது இந்த வெரைட்டி மாடு எது, இந்த வெரைட்டி மாடு எது, இது நாட்டு மாடு, இதோட குணங்கள் எது, இதெல்லாம் ஒரு அனுமானத்தில் புரிந்து கொள்வது. இப்போ நமக்குள்ளே எத்தனை குணங்கள் இருக்குதுங்கய்யா, அந்த குணங்களை வெளிப்படுத்தவில்லை என்றால் யாரை புரிஞ்சுக்க முடியுமா? அடிக்கடி கோபத்தை வெளிப்படுத்தினா கோபக்காரன் சொல்றோம், ஆனா உள்ள இருக்கு வெளிப்படுத்தல அப்படின்னா ஏமாந்தானே போறோம். துரோகின்னு சொல்றோம் இல்ல, துரோகின்னு சொல்றோம். எப்ப தெரியுது? நம்பி ஏமாந்த பிறகுதானே தெரியுது. அது போலத்தான் சிலதெல்லாம் அனுபவங்களை கொண்டுதாங்க பிரிச்சு பார்க்க முடியும், சில தோற்றத்திலேயே தெரியும். ஸோ இப்ப நாம பேசுறது தோற்றத்தின் வரக்கூடிய தன்மையில தான் பேசணும். குணங்கள் அது வேறுபடும் நீங்க சொல்ற மாதிரி. ஐயா ஐயா கேட்ட கேள்வியோட சொன்ன அது எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு ஐயா. இப்ப இறைதுகள் சேர்ந்து விண் ஆகுது, அந்த விண்ணையும் உயிர் துகள்கள் சொல்றாங்களே ஐயா. விண்ணு உயிர்த்துகளாக மாறுகிறது, விண்ணே உயிர்த்துகள் அல்ல. அப்ப விண்ணு உயிர்த்துகளாக மாறுவதற்கு காரணம் என்னன்னா 27 நட்சத்திர தொகுதிகள், நவகோள்கள், பூமியின் பஞ்சபூத சேர்க்கை, இந்த மூன்றும் சேர்கின்ற போதுதான் விண் என்ற துகள் உயிர் துகளாக மாறும். இறை துகள் ஜீவந்த துகளாக மாறும். சரிங்களா? விண்ணா இருந்தா எப்படி உயிராக மாற முடியும்? விண் உயிர்த்துகளாக மாறுது, இது இறதுகள் ஜீவகாந்த துகளாக மாறுகின்றது. ஆமா, அதாவது இங்க உயிரின வரலாறு பஞ்சபூத வரலாறு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம் இல்லையா? அப்ப பிரபஞ்ச வரலாறு பார்த்தீங்கன்னா இறை துகள், விண், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள். அந்த விண் உயிரா இது இறை துகள் ஜீவந்த துகளாக மாறணும் அப்படின்னா அதுல ஒரு மாற்றம் நிகழணும். அந்த மாற்றம் அங்க கிடையாது. எங்க வருது? இந்த பஞ்சபூதங்கள் அதுல நட்சத்திர தொகுதிகள் நவகோள்கள் இந்த பூமியிலே ஒரு பஞ்சபூத சேர்க்கை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொடுகின்ற காலகட்டத்தில் தான் பூமியிலே நுண் உயிரே பிறந்தது.
எல்லாமே பிரபஞ்சம் தோன்றி உடனேயே உயிர்கள் வந்துடல, பூமி வந்த உடனே உயிர்கள் கிடையாது. பூமி முதல்ல வெறும் கோலமாகத்தான் இருந்ததுன்றது சயின்ஸு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்திருக்கிறாங்க. ஸோ எந்த கட்டத்தில் உயிர்கள் வந்தது அப்படின்னா, பூமியில பஞ்சபூத சேர்க்கை ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தை தொட்ட நிலையில்தான் இங்கே நுண் உயிர் என்ற ஜீவனை தோன்றியது. அதாவது ஜீவகாந்தம் என்ற அந்த துகள் தோன்றியது. அந்த ஜீவாந்த துகளுக்குத்தான் நுண்ணுயிர் என்று சொல்றோம். அந்த துகள்கள் இணைகின்ற போது உயிர், அதுதான் அந்த நுண்ணுயிர். அதாவது உயிருடைய ஜீவாந்தத்துடைய சேர்க்கை உயிராகுது இல்லையா, அந்த உயிரைத்தான் நம்ம நுண்ணுயிர்னு சொல்கின்றோம். அப்புறம் அந்த உயிரின் திணிவு அதிகமாக அதிகமாக மனிதன் வரைக்கும் பல்வேறு ஜீவராசிகளை பேசுகிறோம். இப்படி உயிராக இயங்கக்கூடிய ஜீவாந்த துகள்கள் சுழற்சியில வெளிப்படுகின்ற போது பஞ்சத்தன் மாத்திரைகளாக அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக தன்மாற்றம் அடைகின்ற போது அது 5 புலன்கள் வழியாக உணர்வாக அறிவாக நாம் அனுபவங்களை பெறுகிறோம். இப்படித்தான் அவருடைய இயக்கம் வருங்க. மிக தெளிவு. ஐயா ஒரு பொது கேள்வி என்று சொல்லி சிவாயாவுக்கு சொன்னீங்க. ஒரு சொல்லும்போது ஒரு இதுல இந்த கூர்ந்து கவனிக்கிறது, அதான் கூர்ந்து நுணுக்கமா கவனிப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது, அதுக்கு உண்மை புரிஞ்சு கொள்ளும்னு சொல்லி என்னொன்று கவனிச்சு பார்த்தோம்னா, நான் விஷயங்களை கூர்ந்து நுணுக்கமா கவனிக்காக்களுக்கு தலையடியும் கூட மாதிரி கூட புரியறதால. அது உதாரணமா பாருங்க, எப்படின்னு சொன்னால், இப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு டக்குன்னு சொல்லி யோசிச்சேன். ஒரு பஸ்ல ஏறுறோம், ஏறிய ஒரு சீட்ல ஒரு கனவேர் இருக்கணும், அதுல ஒரு இடத்துல ஒரு சீட் இருக்கு. ஒரு அதுல இருக்க போக பார்த்தா அந்த பக்கத்துல இருக்கிறவன அதுல இருக்கிறவனை பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, அவனுக்கு தான் பிரச்சனை. அடுத்ததுல போனா அவனை பார்த்தா இன்னொரு மாதிரி, அந்த கூண்டு கவனிச்சு கொண்டு போய்க்கல. அப்ப இதை பற்றி ஒண்ணு கூண்டு கவனிக்காம இருக்கிறவர் வந்து அப்படியே இருந்துருவாரு. சில சமயத்துல பிரச்சனை இல்லாம போயிடும், அது போய் சேர்ந்துடும். அது மாதிரி லைவ்ல வந்து ஒரு விடயங்களையும் கூர்ந்து கவனிச்சு கொண்டு போறவருக்கு வாழ்க்கையில ஸ்மூத்தாக போகுமா, இல்லாட்டி என்ன? நான் பர்சனல் லைவ்ல பார்த்துருக்கேன், அந்த கண்ணு மூடி கொண்டு போற பிரச்சனையில மாட்டுப்பட்டதை கூட வந்து யோசிப்பினோம். ஆனால் அந்த கூர்ந்து கவனிக்கிறவர் வந்து அவருக்கு தலையடி கூடாண்ட மாதிரி நான் என்னுடைய அனுபவம். ஐயா, அதை பற்றி உங்களோட கருத்து? அதேதான். கூர்ந்து நுணுகி போனால் மற்ற பொருட்களின் தன்மையை அறிந்து அதை நமக்கு தகுந்தவாறு பயன் கொள்ளலாம் அல்லது காப்பாற்றிக் கொள்ளலாம். அப்படி இல்லாத போது இப்போ ஒரு முரண் பக்கத்துல உட்காருறீங்க, உட்காரும் போது தள்ளி உட்காரியா அப்படிம்பாரு. எங்க போய் தள்ள முடியும்? 3 பேர் உள்ள சீட்ல 3 பேர் தான் உட்கார முடியும், தள்ளி எங்க போய் உட்கார முடியும்? ஸோ அது அவருடைய இயல்பு. இப்ப நாம வந்து வேற சீட் இல்லாதனால அங்க போய் உட்காரும் போது அந்த ஒரு சின்ன ஒரு மன கசப்பை நாம் சந்திக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி தான் நீங்க சொல்றது சரிதான். இல்ல, அந்த கூர்ந்து கவனிக்காதவர் வந்து அவன் அப்படியே போய் சேர்ந்துருவான், அவன் பிரச்சனை தரமாட்டான். இந்த கூர்ந்து கவனிச்சு இந்த மனக்கசப்போட இருக்கிறவருக்கு போய் சேரும் வரைக்கும் பிரச்சனை தரும், அதுதான் சொல்லி அப்படியே ஒரு சிந்தனை. அதாவது எதை சிந்திக்காம இருக்கிறவனுக்கு பிரச்சனை கம்மி, சிந்திக்கிறவனுக்கு தான் பிரச்சனை அதிகமா இருக்கும். இப்ப நீங்கள் அந்த தமிழ்நாட்டை பற்றி சொல்லும் பொழுது அந்த ஜட்ஜ் கொடுத்த தீர்மானத்தை அந்த கேம்ல அவங்களுக்கு அதை பற்றி சிந்தனை கிடையாது. ஆமா, இப்ப எனக்கு தான் அது தப்புன்னு தோணுது. அதான் ஐயா சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கு தான் தப்புன்னு தோணுது. மக்கள் எல்லாம் வந்து சரின்னு தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆமையா, அது மாதிரிதான். அப்பையா அதை புரியறவர்கள் ஐயா இந்த காலத்திலேயா சரியா சரியா குறைஞ்சிட்டு ஐயா அப்பயா நாட்கள் என்னையா அந்த அதை புரியுற ஆட்கள் வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப அது தவம் இருக்கிறதுனால, நமக்கு சிந்தனை திறம் இருக்கிறதுனால, கூர்ந்து நுணுகி ஆராயக்கூடிய திறம் இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லாத மக்களுக்கு அது தெரியாது. இந்த ஆட்சியே பொற்கால ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, அதை நம்புற மக்களும் இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஐயா அந்த தவத்தை செய்து இப்படி கூடுதலா புரிதல் வர இந்த உலகத்துல விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க தூரத்துல இருக்கணும்ன்ற மாதிரி ஐடியா வராது. பிரிந்தால் தான் ஞானம் வரும். ஆமையா, பிரிந்தால் தான் ஞானம் வரும். வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. நிறைவு செய்வோம். இதுவரை நேரமும் இந்த சிறப்பான இந்த சிந்தனை ஒளியை தந்து
நமது கேள்விகளுக்கெல்லாம் மிக தெளிவான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு